ஈரான் மீது அமெரிக்கா ஸ்டேல் தொடுத்துள்ள போரினால் ஹார்முஸ் நீரிணை வழியாக விநியோகிக்கப்படும் எண்ணெய் மற்றும் எரிவாயு தடைப்பட்டிருப்பது உலகளாவிய எரிசக்தி விலைகளை கடுமையாக உயர்த்தியுள்ளது. பெட்ரோல் விலை ஏற்கனவே உயர்ந்துவிட்டது. பிரிட்டனில் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் வீடுகளை வெப்பமூட்டுவதற்கான கட்டணங்களும் உயர்வது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஆனால் இந்த மோதலால் எரிபொருள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. ஹார்முஸ் நீரிணை வழியாக சர்வதேச விநியோக சங்கிலிக்குள் நுழையும் முக்கியமான ரசாயனங்கள், வாயுக்கள் மற்றும் இதர தயாரிப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை ஒரு நாளுக்கு 100க்கு மேல் இருந்த நிலையிலிருந்து போர் தொடங்கிய பின்னர் வெறும் ஒரு சில கப்பல்கள் என்ற எண்ணிக்கைக்கு அதுவும் குறைந்துள்ளதால் உணவு முதல் ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மருந்துகள் வரை பல பொருட்களின் விலைகள் பாதிக்கப்படலாம் என சர்வதேச ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பாதிக்கப்படக்கூடியவை என்னென்ன என்பதை இந்த காணொளியின் வாயிலாக விரிவாக பார்க்கலாம். உரங்கள், அதாவது பெட்ரோ கெமிக்கல்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் இருந்து பெறப்படுகின்றன. அவை வளைகுடா பிராந்திய நாடுகளால் ஏற்றுமதிக்காக பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவற்றில் மிக முக்கியமானது உரம். இது உலகளாவிய விவசாய உற்பத்திக்கு இன்றியமையாதது. ஐக்கிய நாடுகள் சபையின் கூற்றுப்படி யூரியா, பொட்டாஷ், அமோனியா மற்றும் பாஸ்பேட் போன்ற உலகின் உரங்களில் 1/3 பங்கு பொதுவாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. உலக வர்த்தக அமைப்பின் தரவுகள் மோதல் தொடங்கியதிலிருந்து இந்த நீர்வழி பாதை வழியாக உரங்கள் தொடர்பான தயாரிப்புகளின் வெளிச்செல்லும் ஏற்றுமதி சரிந்துள்ளதை காட்டுகின்றன. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் வடக்கு அரைக்கோளத்தின் பயிர் நடும் காலமாகும் என்பதால் இந்த உரங்களின் பற்றாக்குறை இப்போது விவசாய உற்பத்தியை மோசமாக பாதிக்கும் என்றும், இப்போது விவசாயிகள் குறைவான உரத்தை பயன்படுத்துவது ஆண்டின் பிற்பகுதியில் விளைச்சலை பாதிக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். கீழ் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி ஒரு சிறிய கால அளவிலான மூடல் கூட முழு வளரும் பருவத்தையும் சீர்குலைக்கக்கூடும். இதன் உணவு பாதுகாப்பு விளைவுகள் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதற்கு பிறகும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கும். நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளாவிய கோதுமை விலை 4.2% மற்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகள் 5.2 வரை உயரக்கூடும் என்று அந்த நிறுவனத்தின் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா பொதுவாக உலகளாவிய உர ஏற்றுமதியில் 1/5 பங்கை வழங்குகிறது. இந்த இடைவெளியை நிரப்ப ரஷ்யா உற்பத்தியை அதிகரிக்கக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உரம் போன்ற பொருட்களின் முக்கிய உற்பத்தியாளரான ரஷ்யா சரியான நிலையில் இருப்பதாக விளாடிமிர் புதினின் சிறப்பு தூதுவர் கிரில் மிட்ரிவ் கூறியுள்ளார். உலகளாவிய ஹீலியம் வாயு ஏற்றுமதியில் 1/3 பங்கு பொதுவாக ஹத்தாரிலிருந்து வந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. இது இயற்கை எரிவாயு உற்பத்தியின் ஒரு உபபொருளாகும். மேலும் இது செமிகண்டக்டர் வேஃபர்களை தயாரிக்க பயன்படுகிறது. பின்னர் அவை கணனிகள், வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களில் பயன்படுத்தப்படும் மைக்ரோசேப்களாக மாற்றப்படுகின்றன. மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் MRI ஸ்கேனர்களில் உள்ள காந்தங்களை குளிர்விக்கவும் ஹீலியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வாயுவை உற்பத்தி செய்யும் ஹத்தாரின் ராஸ்லஃபான் என்னும் மாபெரும் ஆலை ஈரானிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பின்னர் உற்பத்தியை நிறுத்தியுள்ளது. சேதத்தை சரி செய்ய 3 முதல் 5 ஆண்டுகள் ஆகும் என ஹத்தார் அரசாங்கம் எச்சரித்துள்ளது. இது விநியோகம் குறித்த அச்சத்தை மேலும் எழுப்பியுள்ளது. ஹார்முஸ் நீரிணை அடைப்பின் தொடர் தாக்கம் ஸ்மார்ட் போன்கள் முதல் தரவு மையங்கள் வரையிலான பல அதிநவீன தொழில்நுட்பங்களின் விலைகள் உயர்வதாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். நீடித்த ஹீலியம் பற்றாக்குறையால் MRI விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்று வெளிநாட்டு உறவுகளுக்கான கவுன்சிலின் மூத்த ஆய்வாளர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். MRI இயந்திரங்களுக்கு காந்தங்களை குளிர்விக்க 1500 முதல் 2000 லிட்டர் ஹீலியம் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்கேன் செய்யும் போதும் அதில் ஒரு சிறிய பகுதி ஆவியாகிவிடுகிறது. ஹீலியத்தின் முக்கிய பயன்பாடு தரவு மையங்கள்,
செமிகண்டக்டர்கள் மற்றும் AI மற்றும் தரவுத்துறையின் குளிர்விப்பு ஆகியவற்றில் இருப்பதாக மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் MRIகளுக்கு மற்ற மருத்துவ பயன்பாடுகளுக்கும் ஹீலியம் மிகவும் முக்கியமானது என்பதை குறிப்பிடப்பட்டுள்ளது. மெத்தனால் மற்றும் எதிலின் போன்ற பெட்ரோகெமிக்கல்களின் வழிப்பொருட்கள், வலி நிவாரணிகள், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் தடுப்பூசிகள் உள்ளிட்ட மருந்துகளின் உலகளாவிய உற்பத்தியில் முக்கிய பொருட்களாக உள்ளன. வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகள் சவுதி அரேபியா, கத்தார், ஓமன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத் மற்றும் பஹ்ரைன் ஆகியவை உலகளாவிய பெட்ரோகெமிக்கல் உற்பத்தி திறனில் சுமார் 6% கொண்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாடுகள் இந்த ரசாயனங்களை உலகிற்கு ஏற்றுமதி செய்ய முதன்மையாக ஹோர்முஸ் நீரினை பயன்படுத்துகின்றன. இதில் பாதி ஆசியாவிற்கு செல்கிறது. இந்திய உலகின் ஜெனரிக் மருந்து ஏற்றுமதியில் 1/5 உற்பத்தி செய்கிறது. அவற்றில் பல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிற்கு அனுப்பப்படுகின்றன. கந்தகம் என்பது கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை சுத்திகரிப்பதன் மூலம் கிடைக்கும் மற்றும் ஒரு உபபொருளாகும். இது வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்றுமதிக்காக அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலகளாவிய கடல்வெளி கந்தக வர்த்தகத்தில் சுமார் பாதி ஹோர்முஸ் நீரினை வழியாக செல்கிறது. இதன் முக்கிய பயன்பாடு ஒரு விவசாய உரமாகும். ஆனால் இது உலோக செயலாக்கத்திற்கு இன்றியமையாதது. கந்தகம் சல்பூரிக் அமிலம் தயாரிக்கப்படுகின்றது. இது செம்பு, கால்ஃபைட் மற்றும் நிக்கல் ஆகியவற்றின் செயலாக்கத்திற்கும் லித்தியத்திற்கு பிரித்தெடுப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. வீட்டு உபயோக பொருட்கள் முதல் மின்சார வாகனங்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற ராணுவ வன்பொருட்கள் வரை அனைத்திலும் பயன்படுத்தப்படும் பேட்டரிகளின் உற்பத்திக்கு அந்த உலோகங்கள் அனைத்தும் தேவைப்படுகின்றன. கந்தக விநியோகம் தொடர்ந்து தடைப்பட்டால் பேட்டரிகள் கொண்ட பொருட்களை வாங்கும் நுகர்வோர் அதிக விலையை கொடுக்க வேண்டி வரும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர்.